ஹாய் தம்பி தங்கச்சி, நீ நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டே வரல. இன்னைக்கு அக்கா உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறேன். பைபிள்ல நிறைய தேசங்கள் இருக்கு. அதுல அக்கா உனக்கு சொல்லித்தரேன், சரியா? என்ன தேசம்னு கேட்டினா இஸ்ரவேல் தேசம். இந்த இஸ்ரவேல் தேசத்தோடைய கரண்ட் இப்பத்தி உள்ள கேபிட்டல் யாருக்காச்சும் தெரியுமா? வெரி குட், தெல் அவீவ். இல்ல, அந்த காலத்துல ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலத்துல இஸ்ரவேலுடைய கேபிட்டல் என்னவா இருந்துச்சு, தலைநகரம் என்னவா இருந்ததுன்னா எருசலேமா இருந்தது. இந்த எருசலேமை யார் தலைநகரமா வைத்து அரசாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா அரசாண்டுட்டு இருந்தாரு, சரியா? இந்த எருசலேம்ல என்னக்கா அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டேன்னா, தாவீதுடைய மகன் சாலமோன் ராஜா இருக்காரு இல்லையா, சாலமோன் ராஜா ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான அழகான தேவாலயத்தை என்ன பண்றாரு, கட்டுறாரு. அந்த தேவாலயத்துல தான் எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா பக்கம் இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, தேவனை தொழுது கொள்றது அவங்களோட வழக்கமா இருந்தது. நீ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி அவங்க அவங்களுடைய எல்லா விசேஷ நாட்களுக்கும் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, பண்டிகைக்கு வந்து அங்கே ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வீட்டில் குழந்தைய பிறந்ததுன்னா அந்த தேவாலயத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க, பிள்ளையை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலலாம் பாப்பா குழந்தையெல்லாம் பிறந்த என்ன செய்வோம், நம்ம போய் சர்ச்சில் ப்ரேயர்லாம் பண்ணி ப்ரேயரெல்லாம் வைப்போம்ல, அது போல் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை கொண்டு வருவாங்க. அப்படி பைபிளில் ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்க, அவங்களோட குழந்தைய தேவாலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. யாருன்னு தெரியுமா? குட், மரியாளும் யோசேப்பும் என்ன பண்ணுறாங்க, இயேசுவானவர் இயேசுப்பா குழந்தைய பிறக்கும் போது இயேசுவை கூட்டிட்டு ஆலயத்துக்கு போகிறாங்க. இது எங்கே வாசிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் 24ஆவது வசனத்தை அக்கா வாசிக்கிறேன், கேளு. முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். 24ஆவது வசனம் கடைசி பகுதி, அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்போ என்ன வாசிக்கிறோம், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். அப்போ உன்னோட வாழ்க்கையிலையும் நீயும் வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? எப்படி ஒப்பு கொடுக்கலான்னு யோசிக்கிறியா? நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஏசப்பா, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, என்ன உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க, ஏன் உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு நீ ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பாவும் உள்ளத்துக்குள்ள வருவாங்க, உன்னோட பாவத்தை மன்னிப்பாங்க. எப்படி ஏசப்பானால மன்னிக்க முடியும்னு யோசிக்கிறதானே? அவர் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு, உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு உன் பாவத்துக்காக ரத்தத்தையே சிந்தி 3ஆவது நாள் உயிரோடு கூட வந்திருக்காரு. அந்த ஏசப்பா இப்போ பரலோகத்துல இருக்காங்க, உன்னையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக ஆசையா இருக்காங்க. நீ ஏசப்பா உன்னோட பாவங்களை அறிக்கையிட்டு நீ ஏசப்பா உள்ளத்துல ஏற்றுக்கொள்றியா? ஏசப்பா உன்னோட பாவத்தை மன்னித்து உன்னை அந்த பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கூட அக்கா உங்களுக்கு சூப்பராக குட் நியூஸ் எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோவில் கூட ஒரு திங் ஷோ ஆச்சுல, அந்த திங் என்ன திங் உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஆன்சரை கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப போகிறீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண போகிறீங்க.